அப்பா இந்த தருணத்துல வந்து இல்ல அப்படின்னும் போது பயமா மிஸ் பண்றேன் ஆக்சுவலி. மேபி அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா Meenakshi Medical College Hospital and Research Institute Kanchipuram, accredited A+ by NAC. Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எஸ்கே அண்ணா மெசேஜ் பண்ணேன். நான் இந்த மாதிரி மாஸ்டர் கார்டு எடுத்துட்டேன், வாழ்த்துக்கள் தம்பி, கலக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வார்த்தை சொன்னது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன அது புஷ் பண்ணிகிட்டே இருக்கு. இன்னும் இருக்குப்பா உங்ககிட்ட ஃபயர், ஆனால் உங்களுக்கு கொரியோ பண்ணணும். நான் அட கொரியோ விடுப்பா, நீ பண்ணுவப்பா, அதெல்லாம் நம்ம சேர்ந்து ஒன்று பண்ணும்ப்பா, சேர்ந்து ஆடுவோம் இப்போ நான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஆங்கர் பண்ணும்போது நான் ஆடாமல் போயிட்டேன். நீங்கள் இப்போ வேற லெவல் போயிட்டீங்கன்னா நீ வேற லெவல் போயிட்டு இருக்காது உனக்கு தெரியுதா அப்படின்னாரு. இப்போ பாலிடிக்ஸ் பற்றி எனக்கு ஜீரோ நாலேஜ். இப்போ ஓரளவுக்கு எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி தெரியுதுன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம். இப்போ நான் உட்காந்து பார்க்குறேன், ஓ மினிஸ்டர்னா இந்த பதவி போல இருக்கு, ஓ கட்சினா இப்படிலாம் இருக்கும் போல இருக்கு, ஓ இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு போல இருக்கு அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. ஓப்பனாக சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியில் கூட இப்போ நான் மாஸ்டர் கார்டு எடுத்தது கூட என்னை லாக் பண்ண வந்தாங்க நிறைய பேர். நீ நிறைய சாங்லாம் பண்ணலையே, பேக்ரவுண்ட் டான்ஸர் ஆடலையே, அப்படிலாம் நிறைய வந்து நீ என்னன்னா சொல்லு. அப்பா இந்த தருணத்துல வந்து இல்ல அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க அதை எவ்வளவு ஃபீல் பண்றீங்க, எவ்வளவு மிஸ் பண்றீங்க? பயமா மிஸ் பண்றேன் ஆக்சுவலி, செம்மையா மிஸ் பண்றேன். நான் மாநாட மேல இருக்கும்போது அவர் பார்த்து அவரை கையில பிடிக்கவே முடியல. அவரை வந்து என் எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா ஃபோன் எடுத்து எல்லாரையும் பாத்தியா 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 அப்படிலாம் பயங்கர ஃபயரா இருப்பாரு. மேபி அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா அதை மணி ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் நீ மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சா எடிட்ல தூக்கிடுங்க. நானே வந்து எப்பயோ ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி அடிக்கிறேன். பாத்தீங்களா, நான் ஒன்று உஷாரா ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தா இவர் எடிட்ல தூக்குவார். தம்பி எடிட்டரு ஸ்ரீராம் ரெண்டு படம் கோரியோகிராஃபரா யூ கோனா டு இட். ஐ அம் சோ ஹாப்பி டு ஹியர் தட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா பல வருஷமா மணி அவர்களோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கோம், சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஒரு பெரிய திரையில வந்து உங்களோட ஒர்க் பார்க்க போறோம். சோ ஹாப்பி. அதை பத்தி கண்டிப்பா இன்னைக்கு பேசி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஜிவி பிரகாஷ் சாரோட ஒர்க் பண்றீங்க அப்படின்னு ப்ளீஸ் அதை பத்தி சொல்லுங்க மக்களுக்கு. நான் வந்து ஜாலியாக பெங்களூரில் வந்து ஒரு கிளாஸில் ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். டக்குன்னு வந்து ஃபோன் வந்தது, பிஹைண்ட் பிக்சர்ஸ் அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஸ்ரத் ப்ரோ, அவர் தான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோடனே ப்ரோ இந்த மாதிரி சாங் ஒன்று இருக்குது. சரி ஆல்பம் சாங் தான் போல் இருக்குது, ஏதோ ஆல்பம் சாங் பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி, சொல்லுங்கள் ப்ரோ இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்துடுறீங்களா அப்படி. ஓகே ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி போய் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. போய் மீட் பண்ணும்போது பார்த்தா ஆஃபீஸ் பெருசாக இருக்குது, என்னடா ஆல்பம் சாங் இவ்வளோ போய் ஆஃபீஸ் போட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு லைட்டாக டவுட் ஆச்சு, ஓகே இது மேபி படமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் உள்ளே போய் மரியா ப்ரோ, அவர் தான் டைரக்டர். ஸோ அவரை மீட் பண்ணோடனே அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணார், தலைவா உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் ஒர்க்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப ஜாலி. ஒரு டைரக்டர் அந்த ஃபீலே இருக்காது. ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப நம்ம மச்சான் அப்படி பேசிக்கலாம் அப்படி தான் இருப்பார். அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணார் கூப்பிட்டு, உங்கள் ஒர்க்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, உங்களை இந்த சாங்கில் வந்து நாங்கள் போடணுன்னு ஆசையாக இருக்குது, ஸோ அதனால தான் கூப்பிட்றோம் ப்ரோ. ஆஹா என்னால் அங்கே அப்படியே காட்டிக்க முடியல, அப்படியே வந்துடுச்சு. அப்புறம் வந்து இப்போ நான் டான்ஸ் டிரெக்டராக பண்ணோன்னா அவங்க லெட்டர் கொடுக்கணும். எனக்கு லெட்டர் கொடுத்து ஒரு 2-3 படத்தோட இது கொடுக்கணும். 2-3 படம் சைன் பண்ணால் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஒரு படம் கூட சம்டைம்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் சொன்னேன், தலைவா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் சாங். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் தலைவா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் சாங்கு, ஸோ எனக்கு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போய் இது பண்ணிடுறேன். சூப்பர் தலைவா, இது உடனே கொடுத்தாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போனேன், அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்து அது அப்படியே ஆயிடுச்சு. அப்படியாச்சு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய சாங்ஸ் வந்துட்டு இருந்தது, பட் ஏதோ ரீசனால வந்து அப்படியே இதாகிட்டே இருந்தது. பட் இது ஃபைனலாக நடக்குதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ எப்படின்னா அங்கே போய் ஜிவி சாருக்கு நம்ம ஆக்ஷன் சொல்லி அவரை ஆட வச்சுட்டு வெளில வந்த பிறகுதான் இது நடந்துச்சு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஓடிட்டே இருந்தது. தென் ஒரு ஃபேமிலி சாங் தான். ஸோ இந்த ஃபேமிலி சாங் அப்புறம் நான் கேட்டேன், தலைவா இதில் டான்ஸ் கம்மியாக இருக்குது, என்னையே சூஸ் பண்ணீங்கன்னு. இல்லை இது உள்ள கொஞ்சம் நாட்டினஸ்லாம் இருக்குது, நிறைய ஃபன் விஷயம்லாம் இருக்குது தலைவா அப்படின்னாரு. ஓ அப்படியா, ஓகே ப்ரோ அப்போ பண்ணலாம் ப்ரோ, நீங்களும் மாண்டேஜஸ்லாம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ நான் டான்ஸராக கொரியோகிராஃபராக போய் மூமெண்ட்டை யோசிக்கிறது விட்டுட்டு ஒரு கெஃபேல போய் உட்காந்து மாண்டேஜாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டேரக்டர் மாதிரி மாண்டேஜஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலையோ செகண்டரி. அப்புறம் மாண்டேஜஸ் கேட்டேன், ஸ்கிரிப்ட் கேட்டேன், செம்மையாக இருந்தது.
மெயினாக நம்ம தலைவன் அப்பாஸ் சார் இருக்காரு. ஸோ ஆஹா. அவர் சொன்னார், அவர் கலக்குறாருங்க, அவர் நீங்கள் வாருங்க, நீ வந்து பாருங்க அப்படின்னாரு. ஸோ அப்புறம் அவர் மைண்டில் வச்சு, அவரோட கேரக்டர் மைண்டில் வச்சு, சரி அப்படியே அந்த சாங்கில் அப்படி ஒரு ஃபன் இருக்குது அந்த சாங்கில், ஒரு கிளாஷ் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு அப்படியே எழுதிட்டே போனேன். போய் காமிச்சேன், இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வச்சிடலாம், இது எல்லாமே வச்சிடலாம் அப்படின்ட்டாரு. ப்ரோ ஷோரா ப்ரோ, நான் சும்மா கிறுக்குத்தனமாக ஏதோ எழுதிட்டு வந்தேன் ப்ரோனா, சூப்பராக இருக்கு ப்ரோ, எல்லாமே கரெக்ட், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும், இந்த கேரக்டர் இது பண்ணாது, இது கதைக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லி சிலது மட்டும் கரெக்ஷன் பண்ணாரு. நாங்கள் மோர் ஆஃப் டான்ஸ் கம்போஸ் பண்ணுறதை விட டைலாக்ஸ்லாம் ப்ராம்ப்டிங் கொடுத்துட்டு சீன்லாம் என்னை எடுக்க விட்டார் ஃபுல்லாகவே. அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது, ஃப்ரீடம் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாரு. நீங்கள் எடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணார். எனக்கு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். இப்போ டான்ஸ்னா நிற்க வச்சு டான்ஸு கொரியோகிராஃபி பண்ணி ஷார்ட் சொல்லிடுவோம், லென்ஸ் சொல்லிடுவோம், எல்லாமே ஆயிரும், எல்லாமே நடந்துடும். பட் இது வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சது. நான் மரியா பிரதருக்கு தான் நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த ஃப்ரீடம் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஏதோ மாண்டேஜ் சீன்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் ஜார்ஜ் சார் இருந்தார், ஜார்ஜ் மரியன் சார் இருந்தார், ரொம்ப ஸ்வீட்டுங்க. ஐயோ நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போலாம் சும்மா ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணிட்டாலே பயங்கரமாக ஆடுறாங்க. தலைவன் வந்து சீரியஸாகவே சொல்கிறேன், ரொம்ப ரெஸ்பெக்ட். அவர் வந்து சார்னு போய் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ டெடிக்கேட்டடு, அவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா டைம் போனாலும் பரவாயில்லப்பா எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவர் முட்டியெல்லாம் போட வச்சு, அவர் மலையிலலாம் ஆட வச்சு, அவருக்கு ஒரு சின்ன டான்ஸ் சீக்வன்ஸ் வேறு எனக்கு அவர் ஆட வைக்கணும்னு ஆசை. இப்போ நாட் ராங், அவர் ஆடினதுலன்னு நினைக்கிறேன். இது எதுவுமே பார்த்து எப்படியாவது திணிக்கணுமே, எப்படியா ஆட வச்சிடணுமே, ஏன்னா அந்த ஒரு ப்ரைடியை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் போயிட்டு டான்ஸாப்பா, சரிப்பா நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா, நீங்கள் பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள், எனக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஓகே பண்ணுங்க, அந்த மாதிரி ஆட வச்சேன். அதுவும் ஒரு சின்ன க்யூட்டான ஒரு சீக்வன்ஸ் மட்டும் அப்படிலாம் பண்ண வச்சேன். அவ்வளோ இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. நீங்க அங்க ஆரம்பிச்சு படம் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ வருது அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் நீங்க எல்லா பாட்டும் பண்றீங்களா இல்ல? எல்லா பாட்டும். அதுல வந்து டான்ஸா அப்படின்னா ஒரு ஃபேமிலி சாங் இருக்கு, அதுல ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் அங்கங்க இருக்கும். ஸோ அதெல்லாமே ஜிவி சார் கலக்கிட்டாரு. அந்த லாஸ்ட் பிட்ல ஐயோ தலைவா என்னோட ஃபர்ஸ்ட் சாங் தலைவா நீங்க அப்படியா ஃபர்ஸ்ட் சாங்கா, சூப்பர் அவர் சொன்னாரு, நீ நல்லா பெரியால வருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. சொல்லாமான்னு தெரியல எனக்கு. அதை சொல்லிட்டு நீ கூட பண்ணிட்டல நீ பாரு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாரு. ரொம்ப அவருமே வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஒரு மூமெண்ட் கூட இதை மாற்றவே இல்லை. நானா போயிட்டு அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சார் மாற்றிக்கலாம் சார், அதெல்லாம் இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் பண்ணிடுறேன்னு சொல்லி சூப்பராக பயங்கர டெடிக்கேட்டடாக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்ரீகௌரி மேம் ஹீரோயினாக பண்ணுறாங்க, அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. அவங்க சூப்பராக கற்றுக்கிட்டு ஈஸியாக ஆடிட்டாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க என்ன. ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு வந்து சினிமாவில் போய் ஃபர்ஸ்ட் சாங் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நைட் வந்து நான் தூங்கவே இல்லை. எனக்கு வந்து செம்ம டர், எனக்கு ஜுரமே வந்துருச்சு. ஐயோ ஃபர்ஸ்ட் சாங் போய் பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு. அதே மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்லாம் வேறு ஆச்சு. போனவொடனே வெளியில் ஃபஸ்ட்டு மழை வந்துருச்சு, க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஓரமாக போய் ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துட்டேன், கண்ணை மூடிட்டு, மவனை இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இது எப்படியாவது கிளவராக யோசிச்சு இன்னைக்கு இது முடிச்சு கொடுத்துட்டு போயிடணும் சக்ஸஸ்ஃபுல்லான்னு சொல்லி. அண்ட் எவ்ரி ஒன் லைக் வெரி ஹாப்பி. அப்புறம் ராஜ ஐயப்பன் ப்ரோ வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தில் மொத்தம் 6 சாங், 6 சாங்கில் டான்ஸாக ஒரு 3 சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பேசினாங்க. விஷால் சார் தான் அப்படியே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சூப்பர் குட் ஃபிலிம்லேருந்து கூப்பிட்டாங்க, சூப்பர், அங்கேயும் நல்லா போயிட்டு இருக்கு. அது ஓகே ஆச்சுன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது அவருக்கு முன்னாடி சொல்லிட்டேன். பட் ஆனால் நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம், எங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. பட் ஆனா எனக்கும் சரி, உங்க ஃபேன்ஸா இருக்கட்டும், உங்களோட டிராவல் பண்ண எல்லாருக்குமே இது கொஞ்சம் லேட்டா வந்துருச்சோ, யூ டிசர்வ் இட் வே மோர் பிஃபோர் அப்படின்றது எல்லாரோட மைண்ட் செட்டா இருக்கு. அது வந்து என்ன மேட்டர்னா 2 ரீசன். ஒன்று வந்து என்னன்னா, யூனியனில் நம்ம வந்து ஒரு 5 வருஷம் ஆடணும். யூனியனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, நம்ம 5 வருஷம் ஒர்க் பண்ணணும். அந்த 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் ஆகணும். அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டேக் டைம். நம்மளுக்கு வந்து எல்லாமே அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிடாது. ஸோ டைம் எடுக்கிறது நல்லது தான். நான் யூனியனில் பேக்ரவுண்ட் டான்ஸராக போனதே லேர்னிங்காக தான். மோஸ்ட்லி பிருந்தா மாஸ்டர் சாங்ஸும் அப்புறம் சாண்டி மாஸ்டர் சாங் தான் நான் பண்ணேன். ஸோ பிருந்தா மாஸ்டர் சாங்ஸ்லாம் நான் ஏன் போய் அங்கே போனேன்னா கற்றுக்கணும், ஏன்னா லெஜெண்ட்ஸ் அவங்கலாம். ஸோ என்னை நம்பி மானிட்டர்லாம் பார்க்க விடுவாங்க. இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் சாங் ஷூட்லலாம் போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது 300-200 டான்சர்ஸ் இருப்போம், நம்ம ஆடிட்டு இருப்போம். டக்குனு ஏன் இந்த ஷாட் வச்சாங்க, எதுக்கு இது எடுக்கிறாங்கன்ற நிறைய டவுட்ஸ் ஓடிட்டே இருக்கும் எனக்குள்ள. நான் போய் அங்கே போய் பார்த்தா அப்போ தெரியும், மானிட்டர் பார்த்துட்டு அங்கே ஆன்லைன் எடிட்டர்ஸ் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது ஓ இதுதான் அந்த கட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் டேக் டைம். சினிமானா
இட் ஹேஸ் டு டேக் டைம் இல்லையா, அது ஹியூஜ், ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அண்ட் நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக நம்ம போய் அப்படி இது பண்ணிட முடியாது. ஸோ இட் வில் டேக் டைம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் பயங்கரமாக ஹாப்பியாக போயிட்டு நான் மாஸ்டர் ஆகிட்டேன். ஏங்க நீங்கள் தான் எப்படி ஆகிட்டீங்க? யோ அது ரியாலிட்டி ஷோயா, இது நான் சினிமாவில் ஆகிட்டேன். நீங்கள் சினிமாவில் பண்ணுறீங்க தானே அப்படின்னா, நீங்கள் என்னங்க அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, ஓ இன்னும் இப்போ தான் ஆகிறீங்களா அப்படின்ற மாதிரி. இல்லைங்க அது பெரிய விஷயங்க, அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குங்க, அதை கற்றுக்கிட்டு தான் அதை பண்ண முடியும், அவ்வளோ ஈஸியெல்லாம் போய் சாங்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. பட் இந்த ஸ்மூத் கிராஃப் ஆஃப் க்ரோத் இருக்குல்ல, நம்ம அப்படியே தொடர்ச்சியாக ஒரு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது அந்த கிராஃப் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா, இல்லை சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்காக இருக்குமா, என்னடா இது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா ஆஸ் அ கொரியோகிராஃபரா? பிஃபோர் பிக் பாஸ் வந்து அந்த ஃப்ளோ வந்து ஒரு மாதிரி நார்மலாக இருந்தது. ஓகே நெக்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணோம், இது பண்ணோம், இந்த சேனலில் பண்ணோம், இந்த சேனலில் பண்ணோம், இப்போ இந்த ஷோ பண்ணோம், இந்த கொரியோகிராஃபி பண்ணுறோம், ஆல்பம் சாங் பண்ணுறோம், அப்படி ஒரு ரொம்ப அப்படி ஓடிட்டு இருந்தேன். பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னொடனே எனக்கு ஒரு பிரேக், அப்பாடா இது ஒரு பெரிய இதுன்றது எனக்கு தெரியும், அது ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது. ஸோ அங்கே வந்து நான் அதை ஃபீல் பண்ணேன், அப்பா இது கொஞ்சம் புஷ் பண்ணு நம்மள அப்படின்னு சொல்லி. ஸோ அது முடிச்சுட்டு வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அகெயின் வந்து ஒரு லைன் அப்படியே நார்மலாக அப்படி போகுது. அந்த கேப்பில் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், அதில் சம்பாதிச்ச காசை வச்சு நம்ம என்ன பாசிட்டிவாக பண்ண முடியும். ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கேன், ஆக்டிங்கில் ஒர்க் ஷாப்ஸ்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ இந்த சினிமா, இந்த பிக் பாஸுக்கு அப்புறம் இந்த சினிமாக்குள்ளே போகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்கின மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி என்னை தேடி வந்து ஃபோன் பண்ணது வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ நம்ம படத்தில் விமலா மேம், நம்ம ஸ்டார் படத்தில் கவினா ஹீரோயினாக பண்ணாங்க, அவங்க என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, மணி எனக்கு தெரியும்ப்பா பிக் பாஸில் பண்ணியிருக்கீங்களான்னு. அண்ட் இங்கே பண்ண இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து என்னை இங்கேயும் ஹெல்ப் பண்ணுது. நான் அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொடியூசரோட பொண்ணு வந்து என்னோட ஃபேன். அவங்க வந்து அவங்க அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் இவர் நல்லா பண்ணுவார், இந்த மாதிரி நல்ல டான்ஸர் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. நான் கேட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட, எப்படி என்னை சூஸ் பண்ணீங்க? என் டாட்டர் வந்து உங்கள் ஃபேன், அவங்க தான் வந்து அவங்கள வச்சு ஒரு சாங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் ஹெல்பிங், கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் எனக்கு இந்த சேஞ்ச் ஒரு நல்லாவே தெரியுது, விச் இஸ் ஹெல்பிங், இது வந்து எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ் போகிறதுக்கு எனக்கு ரியாலிட்டி ஷோஸ்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. ஓப்பனாக சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியில் கூட இப்போ நான் மாஸ்டர் கார்டு எடுத்தது கூட என்னை லாக் பண்ண வந்தாங்க நிறைய பேர். நீ நிறைய சாங்லாம் பண்ணலையே, பேக்ரவுண்ட் டான்ஸர் ஆடலையே, அப்படிலாம் நிறைய வந்தது. நீ என்னன்னா சொல்லு, என்னன்னா சொல்லிட்டு போ, என்னை நம்பி என் டேலண்ட்டை நம்பி வராங்க, நான் பண்ணுறேன், அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னா நான் அடுத்தடுத்து பண்ணிட்டு போகிறேன், இல்லைன்னா நான் வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நான் எல்லாத்தையும் கேட்டுப்பேன், எல்லாமே போட்டு வாங்கிடுவேன், எல்லாமே கேட்பேன், எல்லாமே கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுவேன். நீ என்னை பற்றி இப்படி பேசுறியா? அண்ட் இதில் பெரிய ஃபன் என்னன்னா, இப்போ அவங்க அப்படி பேசியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க, நம்ம நேரில் போய் நம்ம சாங் ஷூட்டில், இது நான் சொல்கிறது பேக்ரவுண்ட் டான்ஸராக இருக்கும், நம்ம போய் அப்படி நிற்கும் போது வந்து நம்ம கிட்ட வந்து பயங்கரமாக பேசுவாங்க, அடுத்து என்ன பண்ணுறேன், பிக் பாஸ் போறியாமே கேள்விப்பட்டோம், இல்லையே நான் சொல்லவே இல்லையே, ஏன்னா நான் பிக் பாஸ் போகிற அளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு, பிக் பாஸ் போகிறன்றது எவ்வளோ கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம், அதே நீ யார்கிட்டே போட்டு வாங்கியிருக்கேன், என்னை பற்றி எவ்வளோ இது பண்ணியிருக்கேன்னா, இல்லையே அப்படிலாம் இல்லையே, அப்படியா சரி ஓகே, அது அந்த கேட்கலையே தெரியும், நீ வளர்றியாமே, சாங் ஹிட் ஆயிச்சாமே, அந்த ஒரு இதில் இருக்கும். அவங்களாம் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அது அவங்க அவ்வளவுதான், அப்படி போயிட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ். அண்ட் டான்சிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிளையும் தாண்டி ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அப்பா இந்த தருணத்தில் வந்து இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் அதை எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அந்த மொமெண்ட்டை? ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆனது எவ்வளோ பிடிக்கும் அவர் சொல்வார், நீங்களே நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இந்த வாய்ப்பு வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ஹியூஜ். ஃபஸ்ட்டு நான் காலேஜில் ஆடிட்டு இருக்கும்போது இவன் எப்படியாவது இந்த டிவியில் பின்னாடி வந்துட்டானா ஜாலிப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் இவன் கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டானா பெரிய விஷயம். நான் மாநாட மேலே இருக்கும்போது அவர் பார்த்து அவரை கையில் பிடிக்கவே முடியல. அவரை வந்து என் எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா பயங்கரமாக ஃபோன் எடுத்து எல்லாரையும் பாத்தியா 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 அப்படிலாம் பயங்கர ஃபயராக இருப்பார். மேபி அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா என் கூடயே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா வேலையை விட்டுட்டு நான் வரப்பா அவன் கூடயே இருக்கேன்ப்பா, ஹீரோஸ்க்கெலாம் கம்போஸ் பண்ணுறியாப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அவர் ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புகிற ஒரு பர்சன், அவர் பயங்கரமாக விரும்புகிற பர்சன். அவர் தான் நான்
நம்ம 2 பேருமே. அதை விட்டால் எங்கள் வீட்டில் வேறு யாருமே அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இப்போ பயமாக மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி செம்மையாக மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் இந்த சேட்னஸை கூட அவரை ஒழிச்சிருப்பார் ஈஸியாக. தம்பி பார்த்துக்கு, ஏன்னா காலேஜில் நான் படிச்சுட்டு இருப்பேன், வீட்டில் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். வருவார், கேஷுவலாக பார்ப்பாரு, என்னப்பா இன்னும் எக்ஸாம் நாளைக்குன்னு வரும், இன்கம் டேக்ஸ்ப்பா, ஐடிப்பா அப்படின்னு. அப்படியா, நீ என்ன பாசிங் மார்க்கு அப்படின்னு, 35 40 அப்படின்னு. வாங்க மாட்டியா அப்படின்னு. அதெல்லாம் வாங்கிடுவேன். அப்போ படுப்பா, எதுக்கு உனக்கு அப்படின்ட்டு பேர். பாஸ் ஆயிடுவல்ல, எனக்கு பாஸ் போதும்பா, ஒரு டிகிரி சேஃபர் சைடுக்கு வச்சுக்கோ. எப்படியோ நீ டான்ஸர் தான் ஆவேன்னு எனக்கு தெரியும். நீ எப்படி இப்பயே வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போதே கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லையுமே போய் ஆடிட்டு இருப்பேன். அவருக்கு தெரிஞ்சிச்சு இவன் எப்படியும் இதுதான். அவருக்கு என்னன்னா, இங்கே அடி வாங்கிட்டானா ஒரு டிகிரி ஒன்று வச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு சேஃபர் ஜோனில் நீ இருக்கணுன்றது தான் அவர் விருப்பப்படுவார். ஆனால் மோராக வந்து டான்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவாங்க. அம்மா தான் வந்து படிப்பாங்க, அப்பா வந்து ஆடுன்னுவாரு. பயங்கரமா மிஸ் பண்றேன். இது சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பாரு. ஆமா, ஆஃப் கோர்ஸ். அதனாலதான் கேட்டேன். என்ன தெரியும், உங்க ஜர்னில நீங்க நிறைய விஷயம் மென்ஷன் பண்ணும்போதே அப்பா தான் அது ரொம்ப ஹாப்பியா எடுத்துட்டு போனாரு அது அப்படின்னு சொல்லும்போது, ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது. இந்த படத்துக்கு வந்து இப்ப நான் கொரியோகிராஃபி பண்ற படத்துக்கு வந்து எல்லா ஹீரோஸ் பக்கத்துல எனக்கு ஒரு பேனர் வச்சிருப்பாரு. என் பையன் வந்து கொரியோகிராஃப் பண்ணிருக்கான்பா, அந்த லெவல்ல ஒரு அவ்வளவு இதுவா இது பண்ணுவாரு. ஓ, ஸ்டார் கவின் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, என் பையன் வளரணும் அப்படின்றது கண்டிப்பா அவர் எங்க இருந்தாலும் அவரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். பட் எஸ், சோ ஹாப்பி. ஏன்னா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நம்ம கமல் சார் பார்த்தாச்சு, ரஜினி சார் பார்த்தாச்சு, சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பேசியாச்சு. இல்ல போட்டோஸ் வருது. ஆமா, அந்த இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். அதனால சோ அந்த மாதிரி பெரிய தலைகளோட எல்லாமே ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்கு? எஸ்கே அண்ணா மெசேஜ் பண்ணேன் நான் இந்த மாதிரி மாஸ்டர் கார்டு எடுத்துட்டேன், வாழ்த்துக்கள் தம்பி, கலக்குங்க அப்படின்ற மாதிரி. மீட் பண்ணுவோம், நான் நேரில் பேசுவோம் அப்படின்ற மாதிரி. நான் ஷூட்டில் இருக்கும்பா, பிரேக்கில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோன்னு உடனே ரிப்ளை பண்ணார். அதை அப்ரிஷியேட் பண்ணார் சூப்பராக. அது செம்ம ஹாப்பியாக இருந்தது, அந்த மூமெண்ட் செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிக்க வேண்டியதுதான். ரொம்ப பிடிச்ச ஆளு, ரொம்ப பாசிட்டிவான ஆளு, எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அவர் அந்த பிரின்ஸ் அந்த ப்ரீ ரிலீஸ் ஆடும்போது அப்போ தோல் மேலே கை போட்டு ஒரு அந்த வார்த்தை சொன்னது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன அதை புஷ் பண்ணிகிட்டே இருக்கு. எப்போனா சோர்ந்து போனேன்னா என்னடா அப்படின்னும் போது அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். அவரை போட்டுட்டு இன்னமும் இருக்குப்பா உங்ககிட்ட ஃபயர், ஏதோ ஒரு ஃபயர் இருக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு கொரியோ பண்ணணும். நான் அட கொரியோ விடுப்பா, நீ பண்ணுவப்பா, அதெல்லாம் நம்ம சேர்ந்து ஒன்று பண்ணோம்ப்பா, சேர்ந்து ஆடுவோம் எப்போ நான் அப்படின்னாரு. அப்பா அப்படி இருந்தது எனக்கு. சேர்ந்தா நீ கோரியோகிராஃபர்லாம் ஆயிடுவப்பா, நீ மாஸ்டர்லாம் ஈஸியாக ஆயிடுவா. அவரு அதெல்லாம் ஒன்று கை வந்த கதை, அதெல்லாம் ஈஸியாக ஆயிடுவேன், நீ நம்ம வேற எதனா ஒன்று பண்ணும்ப்பா அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருந்தது. அப்புறம் அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அது டெலிகாஸ்டும் ஆச்சு. அது அவர் இந்த மாதிரி சொன்னார் ஸ்டேஜில், ஐயோ நீங்கள் ஆடுறது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன், நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன், நடுநடுவில் பிரபு மாஸ்டர் வந்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு வந்து. ஐயோ அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு. ஆனா நீங்க ஆங்கர் பண்ணும்போது நான் ஆடாம போயிட்டேன், நீங்க இப்ப வேற லெவல் போயிட்டீங்கன்னா நீ வேற லெவல் போயிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதா அப்படின்னாரு. ஐயோ தெய்வமே, அப்படி இருந்தது. அவரோட growth எப்படி பாக்குறீங்க? of course நீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாவோட growth எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து சலம்பல பாட்டுக்கு அப்படி வேற லெவல் ஃபயர் பண்ணிட்டாரு. சோ அந்த growth பத்தி of course சொல்லுங்க. அந்த ஒரு டான்சிங் சைடா இருக்கட்டும், இல்ல ஆக்டிங் சைடா இருக்கட்டும், நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே, நம்மள மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய 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 இன்ஸ்பிரேஷன். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். அண்ட் என்ன மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து இல்லாமல் வந்து ஃபைட் பண்ணி இதுக்குள்ளே சர்வைவ் பண்ணுறதுன்றது வந்து அவரு ரொம்ப பெரிய ஒரு நான் இருக்கேன் பாருங்களான்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் அவருக்கு எல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆங்கரா இது ஃபஸ்ட்டு காமெடினா இது கலக்கு போதியார்லேருந்து அதுலேருந்து எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த விடாமுயற்சியும் அடுத்த லெவலில் அவரை தன்னை புஷ் பண்ணிக்கிறார்ல, அந்த மேட்ரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நெக்ஸ்ட் லெவலில் அவர் புஷ் பண்ணிகிட்டே போகிறார்ல, அந்த க்ரோத்து வந்து அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கான உழைப்பு என்னன்றது வந்து நான் கிட்டேருந்து பார்க்கலனாலும் தூரத்துலேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இதனால தான் இந்த ஆள் வந்து பயங்கரமாக இதாகிறாரு. ஆப்வியஸ்லி ஃபேமிலி அண்ட் அந்த நல்ல எண்ணம். நம்ம வந்து சின்ன வயசில் ஆடி இருக்கலாம், காலேஜ் டைமில் இதுலலாம் விளையாடி இருக்கலாம், பட் அந்த நல்ல எண்ணம் இல்லைன்னா வளரவே முடியாது. அதை பிடிச்சிட்டாலே போதும். பாதி ஆர்டிஸ்ட்க்கு வந்து கேட் ஓப்பன் தான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர். இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். அது பேலன்ஸ் பண்ண அந்த அவர்கிட்ட இருந்து நான் அதெல்லாம் பார்த்தேன். அண்ட் ஆப்வியஸ்லி சாண்டினா கிட்ட
அது 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 அதுதான் அது ரொம்ப மைண்ட்ல important. இருக்கணும் அப்படின்னு எங்க இருந்து அது ரொம்ப வந்திருக்கோன்ற important. ஒரு எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு டிசிப்ளினா இருக்கோம், எவ்வளவு நல்லது பண்றோம்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தாதான் அது புஷ் பண்ண முடியும். ஜஸ்ட் டேலண்ட் வச்சு நம்ம இது கூட பண்ணிட முடியாது. சூப்பர் சூப்பர். அண்ட் யாருக்கு கோரியோகிராஃப் பண்ணோம்? நீங்க வந்துட்டீங்க, இப்போ சினிமாக்குள்ள வந்துட்டீங்க. ஐயோ இந்த கேள்வி டிஃபால்ட்டா இருக்கணும்பா. இதெல்லாம் அவ்வளவு இல்ல சம்பந்தம் இல்ல, இல்ல. நான் சொன்ன ஐயோ வேற. எனக்கு வந்து தளபதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எப்படி சொல்றேன்னு தெரியலங்க, அது ரொம்ப பிடிக்குங்க. ஒரு ஓகே, ஒரு சைடு ஹாப்பி. இந்த ரூட் எடுத்தது வந்து தலைவர் வேற லெவல் மாசு. அது நான் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். இப்போ பாலிடிக்ஸ் பத்தி எனக்கு ஜீரோ நாலேஜ். இப்போ ஓரளவுக்கு எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி தெரியுதுன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம். இப்போ நான் உட்காந்து பாக்குறேன், ஓ மினிஸ்டர்னா இந்த பதவி போல இருக்கு, ஓ கட்சினா இப்படிலாம் இருக்கும் போல இருக்கு, ஓ இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு போல இருக்கு அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரியுது. ஸோ அது ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் ஐயோ தலைவர் போயிட்டாரே வெளியில, அது திருப்பி ஒரு வாரம் வரமாட்டாரு, வந்தாருனாலும் ஜாலி தான், இல்ல இங்க போய் வேற லெவல்ல ஒன்று பண்ணாலும் மாசு தான். ஸோ எனக்கு அவருக்கு குரியோ பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப 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 ஆசை. ஸோ அது இப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் எஸ்கே நாக்கும் எனக்கு பண்ணணும் ரொம்ப ஆசை. நிறைய பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. எல்லாருக்குமே ஒரு ஒரு வகையான ஒரு விஷயத்த கிரியேட்டிவா ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ இவ்வளோ நாள் ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா, அது இல்லாமல் வேற ஒன்று பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும். எஸ், நாங்களும் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றோம். கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். அதை மணி ஃபர்ஸ்ட் பண்ணணும், அது இல்லதான் நீ மேனிஃபெஸ்ட் பண்ண. ஓகே ஜஸ்ட் ரைட் ஆஃப் அப்படியே. சரி ஓகே, பரவாயில்ல முடிஞ்சா இந்த எடிட்ல தூக்கிடுங்க. நானே வந்து எப்பயோ ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி அடிக்கிறேன். இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே மோட்டிவேஷனல் ஸ்பீச், அப்பா இருந்ததை பத்தி அதை பத்தி இதை பத்தின்னு அது வேற மாதிரி ஒன்று. ஆமா, நான் எப்படி மாசா ஜாலி மணி பாத்திருப்பீங்க பாத்தீங்களா? நான் உஷாரா ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தா இவர் எடிட்ல தூக்குவார். தம்பி எடிட்டரு ஸ்ரீராம். ரைட், ஓகே சூப்பர். எஸ், தேங்க்யூ. ஏன்னா நிறைய விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். ஏன்னா மணி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. லைஃப்லயே வந்து நிறைய கத்துக்கிட்டு அடிகள் பட்டு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா மாறி அது வந்து ஜாலியா பேசுது, அது மோட்டிவேஷன். அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து பாடங்கள் கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். ஆஸ் ஆல்வேஸ் அந்த எனர்ஜியோ சரி, அந்த வைபோ சரி குறையாம கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய மக்களுக்காக நீங்க வந்து என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்களோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அது உங்க அம்மா கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கியூட்டா அதே மாதிரி சிரிச்சிட்டு நீயும் வளரணும், நல்லா ஹாப்பியா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.